மிஸ்டர் குயின்ஸ் ஆன்லைன்ல ஹேர் ஆயில் வாங்கி தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. ஆன்லைன்ல வந்து எல்லா இது போட்டு காய்ச்சிருக்கோம், அது போட்டு காய்ச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் போட்டு காய்ச்சினா நம்மளுக்கு முடி வளருமா இல்லையான்னு பார்க்கலாம். கண்டிப்பா அப்படிலாம் தேய்ச்சு இது பண்ணோம் அப்படின்னா முடி வளருமோ இல்லையோ முடி நல்லாவே கொட்டும். அதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்க போடுற எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதனால என்னென்ன வரும் அப்படின்னா, டாண்ட்ரஃப் வரும். டாண்ட்ரஃப்க்கு அப்புறம் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா பாருங்க. அவ்ளோ ஹேர் ஃபாலுங்க. எனக்கு அவ்ளோ ஹேர் ஃபால் ஆகி, நான் கண்ட்ரோல் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெரியும் உங்களுக்கே நெனைக்கிறேன். அந்த வீடியோலயே நல்லா கவர் ஆயிருக்கும். சொட்ட மாரி தெரியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாரி ஹேர் ஆயில் அத போட்டு காய்ச்சி, இத போட்டு காய்ச்சி அப்படின்னு நாங்க விக்கிறோம். எங்களுக்கு வந்து அது மூலமா வளர்ந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அது வந்து உண்மையாவே பொய் தான். பட் அப்படிலாம் தேய்ச்சாலாம் முடிலாம் வளராது சரிங்களா? நம்மள வந்து நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிட்டு விட்டமின் டேப்லெட், சிரப்பு இந்த மாரி குடிச்சோம்னாவே, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து வாரத்துக்கு 3 வாட்டியாவது தயிர்ல வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, அத வந்து நல்லா மிக்ஸில அடிச்சு வடிகட்டி குடிச்சீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து உண்மையாவே சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. நான் இப்ப அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, செக்குல ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய யூஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. பார்த்தீங்களா? எவ்வளோ கிளார் அடிக்கிற அளவுக்கு என் ஹேர் வந்து சொட்ட தெரியுது. அப்படி இந்த இடத்துல மட்டுமா அப்படின்னு கேட்றாதீங்க. ஃபுல்லாவே இருக்கு. பாருங்க. இப்படி தலை ஃபுல்லாமே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஹேர் ஆயில் வந்து நெறையா வந்து தேய்ச்சு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணது, ரிவ்யூ பண்ணது என்னனாலனா, முடிஞ்ச வரைக்கும் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி கண்டதுலயும் போட்டு காய்ச்சி நாங்க அத போட்டு போடுறதுனால தான் எங்களுக்கு வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பொய்யி. எண்ணெய் தேய்ச்சாலாம் மண்டையில வந்து முடி வளராது. உருட்டுலயே சுத்தமான உருட்டு எப்படின்னா அதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாரி ஹேர் ஆயில்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ட்ரை பண்ணா அவங்களுக்கு மாரி நம்மளுக்குலாம் முடி வளரவே வளராது. அது அவங்களுக்கு இயற்கையாவே உள்ளது. ஒண்ணு பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கும். ஏன் அவங்களுக்கு இருக்கிற முடி, ஏன் அவங்க அம்மாவுக்கு காட்ட சொல்லுங்க அதே மாதிரி. அவங்களோட குழந்தைகளுக்கு காட்ட சொல்லுங்க அதே மாரி கண்டிப்பா இருக்காது. அவங்க வீட்ல உள்ள யாரையாவது வரிசையா காட்ட சொல்லுங்க ஃபேமிலிய. ஏன்னா, அப்படி இருக்கணும்ல. இவங்களுக்கு இருக்குதுன்னா, இவங்க ஹேர் ஆயில் தேய்ச்சு அவங்களுக்கு இருக்கணும்ல. கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா, அது வந்து பொய். அதனால அது அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி இது வந்து சிலர் வந்து ஜீன்னா அவங்க அவங்க பரம்பரையில வந்து ஒரு சிலருக்கு வந்து முடி நெறைய இருக்கும். அவங்கள மாரி இவங்களும் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஹேர் வந்து எனக்கு தெரிஞ்சே ஒருத்தவங்களுக்கு குட்டிக்கோண்டு முடி அவங்களுக்கு. அவங்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டருக்கு வந்து கீழ தரையில பரவும் கட் பண்ணுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்க கூட ஒரு இன்ஸ்டா பிரபலம் தான். இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, முழங்கால் கிட்ட கிடக்கும். அவங்களும் ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றாங்க. பட் அவங்களோட ஹேரோட தேய்ச்சுலாம் நான் வளர்ந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்களும் எதனால ஏன் நான் கேட்டேன், "என்ன சிஸ்டர் இப்படி ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க?" அப்படின்னு. எல்லாரும் விக்கிறாங்கல்ல, முடிய காமிச்சா முடி இருக்க தான் எல்லாரும் ஆளாளுக்கு ஹேர் ஆயில்ன்றாங்கல்ல. நம்மளும் விப்போம். பட் எனக்கு நல்லா பிசினஸ் போகுது அப்படின்ட்டு. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு கொட்ட தான் ஆரம்பிக்குது. ஆனா நம்மள வச்சு நல்லா பிசினஸ் பண்றாங்க. கலரா இருக்கிற கிரீம் வச்சு பிசினஸ் பண்றாங்க. ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றாங்க. சூப்பர்ங்க. நம்ம தாங்க வெட்டியா உட்காந்துக்கிட்டு அவங்களோட ஹேர் ஆயில் வாங்கிட்டு வழுக்க தலையோட சுத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா?